காலையில ஏஞ்சி டீ போறதுலேருந்து ராத்திரி கேஸ் அடுப்பு தொடச்சி படிக்கிற வரைக்கும் எல்லாம் என் வேலையை தான். என் மாமியார் நாத்தனாரும் பெரிய மகாராணி பரம்பரையை சேர்ந்தவங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், என்ன தேடி பெட் காஃபி வரும். இப்போ நான் போய் எல்லாரையும் எழுப்பி எழுப்பி காஃபி குத்துனுங்கிறேன். கூட மாட ஏதாச்சும் ஒத்தாசி செய்கிறாளுங்களா? இதுக்கு முன்னாச்சும் என் மாமியார் செஞ்சிருந்தா. எப்போ என் நாத்தனார் வந்து இறங்கினாலோ அவ்வளோ சேர்ந்து ஆட்டம் போடுறா மாமியாரும். அண்ணி, உங்ககிட்ட நான் நூடுல்ஸ் கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? செஞ்சீங்களா செய்யலையா? சொல்லியே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நேரமா செஞ்சுன்னு இருக்கீங்க? நக்களை பத்தி ஐயோளுக்கு அங்கே செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, எடுத்துட்டு போ. அண்ணி, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ்ன்றது ஒன்று தெரியுமா அண்ணி? நான் கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, செஞ்சு வச்சிருக்கீங்களே, அதை வச்சுட்டேனாச்சும் சொல்லணும்ல. நீங்கள் பாட்டு செஞ்சு வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நடந்துக்கிறீங்க. ஏய், யாரை பார்த்து அறிவில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிற? போனா போட்டோன்னு உங்களுக்கு வடிச்சு கொட்டினா எனக்கே நீ அறிவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவியா? என்ன சொன்னீங்க இப்போ? அது வந்து நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லையே, இப்போ என்னமோ ஏய் ஊயின்னு என்ன மிரட்டினீங்களே. இல்லை இல்லை, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, செஞ்சு வச்சுட்டேன்னு தான் சொன்னேன். நூடுல்ஸ் கேட்டது நான் செஞ்சு வச்சுட்டேன்னு ஒரு வார்த்தையாச்சும் என்கிட்ட சொல்லணும்ல. இல்லை என்கிட்ட செஞ்சு வச்சிருக்கீங்க வந்து எடுத்துக்கொண்டாச்சும் சொல்லணும்ல. நீங்கள் பாட்டுட்டு செஞ்சு வச்சா எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் கூட நீங்கள் படிச்சிருக்கீங்களே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீ. ஆமாம், எனக்கு அறிவில்லை. நீ இருந்தால் கொஞ்சம் அறிவு கொடு. நாத்து நானே எடுத்துட்டு வந்து உனக்கு ஊட்டி விடலான்னு நினச்சேன், மறந்துட்டேன் நாத்து. சரி, இந்த சாமானு கழுவுறதுக்கு வந்தேனா அது அப்படியே மறந்து போயிடுச்சு. சரி நீ போ, நான் எடுத்துன்னு வரேன். ஒன்றும் தேவையில்லை, நானே எடுத்துக்கிறேன். போடி வேணும்னே தாண்டி நான் எடுத்துன்னு வரல. இவ பெரிய ஆர்டர் போடுவா, இவளுக்கு நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கணும். ஆளையும் மண்டையும் பாரு. ஏண்டி காபி கேட்டு எவ்வளவு நேரம்டி ஆகுது? என்னதாண்டி பண்ணுவ அப்படி? ஒரு காபி போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆடி உனக்கு? அத்தை, நீங்க சொன்ன உடனே நான் டீ போட்டு வச்சுட்டேன் அத்தை. டீ போட்டு எங்க வச்சிருக்கமா? இதோ அத்தை டீ. ஏய் அறிவு கட்டவளே, அப்புறம் பலான அடிச்சிர போறேன்டி. டீயை போட்டு நீயே வச்சுக்கினா எனக்கு எப்படி தெரியும்? அங்க எடுத்து வந்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ பாட்டு டீ போட்டு நான் இங்கேயே வச்சுக்கினேன், நான் டீயை போட்டுட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன மென்டல் ஆடி? போடுறது மட்டும் தான் என் வேலை. ஏய், என்னடி இவ்ளோ திமிரா நக்கலா பேசுற என்கிட்ட நீ? இல்ல அத்தை, அப்படி சொல்லலத்த. போட்டு வச்சேன்னா அதுக்கப்புறம் வேலை இருந்தனால நான் அப்படியே மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லத்த. அம்மா, இந்த அண்ணி ரொம்ப போய் பேசுதுமா. நான் நூடுல்ஸ் கேட்டேன், செஞ்சு இங்கேயே வச்சுட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஒன்று என்கிட்ட சொன்னா நானாச்சும் வந்து எடுத்துட்டு போயிருப்பல்ல, உனக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பல்ல. இவங்க இங்கேயே போட்டு வச்சுட்டு நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னு அவங்களே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்கம்மா. ஐயோ நாத்து, நான் எப்போ நாத்து அப்படி சொன்னேன்? நான் உனக்கு ஊட்டி விடலான்னு நினைச்சேன். சரி, இந்த சாமானை கழுவிட்டு வந்து செய்யலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அண்ணி போதா அண்ணி, ஊட்டி விட்றாங்களாம். ஊட்டி நல்லா கதை சொல்றீங்க உங்க குழந்தைய. அண்ணி நீங்க சொல்ற கதையை சொன்னா குழந்தை கூட நம்பாது, சோறு கூட ஊட்டிக்காது. போதுமா? திமுருடி ஆனா உனக்கு ரொம்ப. அந்த டீயை கொண்டா. நீ வேலைக்கே ஆக மாட்ட. வரட்டும், உங்க அப்பா அம்மாவை இன்னைக்கே வர வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வர வச்சு அனுப்பி விடுமா. அண்ணனே வேணான்னு சொல்லிச்சு. இதை சொல்லியே நம்மளை பேக்மெயில் பண்றாளுங்களே. வரட்டும், நானும் சொல்றேன்.